வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான தண்டேல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நாக சைத்தன்யாவும் சாய் பல்லவியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இது சூப்பரான படம், ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. கடைசி சீன்லலாம் கண்டிப்பா உங்க கண் கலங்கும், அந்த அளவுக்கு சாய் பல்லவியோட ஆக்டிங் இருக்கும். நாக சைத்தன்யாவும் இந்த படத்துல நல்லா தான் நடிச்சிருப்பாரு. கார்த்திகேயா 1, 2 எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பரான படம், எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கொற்றமலையில நம்ம ஹீரோயின் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு சத்யா அப்படின்றது எதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெளிவா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு கிளிப்பிங்ஸை காட்டுறாங்க. அதாவது கடலுக்குள்ள ஹீரோ போயிட்டு இருக்காரு, அந்த இடத்துல புயல் காத்து அடிக்குது, போட் எல்லாம் இஷ்டத்துக்கு உடஞ்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சத்யா இந்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப சத்யாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ரோலை பப்ளு தான் பண்ணிருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பொண்ணுகிட்ட கேட்கறாரு. வாமா வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆக்சுவலா ஹீரோவை நினைச்சுதான் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹீரோ கூட சேர்ந்து விளையாண்ட விஷயத்தெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால ஹீரோ மேல கோவத்துல இருக்காங்க போல. அப்பா எனக்கு மாப்பிள்ள பாக்குற வேலையை பாருங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பாவும் லைட்டா ஆச்சரியப்படுறாரு. சரி வேலையை ஆரம்பிப்போம்னு முடிவு பண்றாரு. இப்போ ஒரு மாப்பிள்ளை இவங்களை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவர் பேரு முரளி அப்படின்றது கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருப்பாரு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு, பொண்ணெல்லாம் வர சொல்றாரு. இவங்க தான் பொண்ணா வந்து நிக்கிறாங்க. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. பொண்ணுமே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவர் பயங்கரமா ஆச்சரியம்லாம் பண்றாரு. சீக்கிரமா பேசி முடிங்கன்ற மாதிரிலாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு தனியா மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இவருமே அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, உங்ககிட்ட ராஜுன்னு ஒருத்தரை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, ராஜுன்னு ஒருத்தரை லவ் பண்றீங்க, உங்க வீட்டுல உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது, நான் கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா ராஜுவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படியும் என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த பகுதியோட பேரு ஸ்ரீகாகுளம் அப்படின்றது மேக்சிமம் மீனவர்களா தான் இருப்பாங்க. நிறைய பேர் 9 மாசம் கடல்ல தான் இருப்பாங்க, 3 மாசம் மட்டும் தான் ஊர்ல இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் டீமும் ஒரு பெரிய போட்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல சரியா டவர்லாம் கிடைக்காது. டவர் கிடைக்கும் போது ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுவாரு. இப்ப கால் வந்தோன்னா ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. விட்டு விட்டு டவர் கிடைக்குது, இவருமே கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் போட்ல ஒரு பிரச்சனை வருது. இவங்க போட்ல எட்டா சித்தான்னு ஒரு நபர் இருப்பாரு. அந்த நபர் ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு போல. அவருமே அதை வசூலிக்கிறதுக்காக வராரு. வந்தவரு இங்க இருக்க ஆளுங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. தடுக்கணும்ன்ற மாதிரி மேல இருந்து குதிச்சு கீழே வந்துடுறாரு. இப்ப சண்டைக்கு வந்த ஆளுங்களெல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது லைன் கிடைச்சது இல்ல, அதனால ஹீரோயின் கிட்டயும் நடுவுல பேசுறாரு. ஹீரோயினை பயங்கரமா கொஞ்சுறாரு. இவங்க அடிக்கடி போன்ல தான் பேசிப்பாங்க. நம்ம எல்லாம் செல்லம் செல்லம்னு பேசுவோம் பாத்தீங்களா, அவங்க ஊர்ல புஜ்ஜி தள்ளின்ற மாதிரி கூப்பிடுவாங்க போல. அந்த மாதிரி தான் அவங்கள கூப்பிடுறாரு. அவங்களுமே சந்தோஷமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் கடல்ல வேலை பார்ப்பாரு, நடுவுல இவங்க கிட்ட போன்ல பேசுவாருன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் டீமும் குஜராத்ல இருக்க ஒரு ஏஜென்ட்டுக்காக தான் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஏஜென்ட் கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் இருக்கார்ல, இவங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தெல்லாம் காசா தந்துடுறாரு. சித்தான்றவர் தான் அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்றாரு. இப்ப திரும்பி ஊருக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே ட்ரெயின்ல ஊருக்கு வந்துடுறாங்க. அடுத்த 3 மாசம் இவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்க போறாங்க. ஹீரோயினுக்கு வருவார்னு ஹீரோயினுக்கு தெரியும். பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை இழுத்துட்டு ஓடுறாரு. இந்த ஊர்ல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். 2 பேருமே அந்த இடத்துக்கு தான் ஓடி வராங்க. ஆக்சுவலா ஹீரோ ஊர்ல இல்லாத சமயம் ஒரு கொடி தொங்கிட்டு இருக்கும். ஹீரோ வந்துட்டாருன்னா அந்த கொடியை எடுத்துருவாரு. அந்த கொடியை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. இப்ப சந்தோஷமா இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோயின் அப்பாக்கு நல்லா தெரியும். அப்பா கிட்ட இருந்து சின்னதா ஒரு எதிர்ப்பு கூட வந்திருக்காது. பரவாயில்ல 2 பேருமே சந்தோஷமா பழகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காரு. இவங்க பழகிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது சிலர் சாகலாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு. இப்ப அவருக்கான மரியாதை எல்லாம் இவங்க செலுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் நிறைய பேர் ஃபேமிலியை இழந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலிக்குலாம் பினான்சியலா ஹீரோ சப்போர்ட் பண்ணுவாரு. ஹீரோக்கு நிறைய காசு கிடைக்குதுன்னா அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் காசெல்லாம் இவர் பிரிச்சு தர மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு சித்தா பதட்டமா வராரு. சரக்கெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. சித்தாக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. சித்தா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சித்தாவும் பிரச்சனையை பத்தி சொல்றாரு. இந்த ஊர்ல நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்காக தான் போவாங்க, இன்னும் சிலர் கூலி வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நிறைய ஆளுங்களை வச்சு கூலி வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. மண்ணை தோண்டி எடுக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தோண்டி எடுக்கிறதுனால இந்த ஊருக்கே பிரச்சனை வரும், அதனால தான் தடுக்கலான்னு ட்ரை பண்ண. ரொம்ப மோசமா பேசிட்டான், தலைவரா இருந்தும் எதுவுமே என்னால பண்ண முடியலன்ற மாதிரி ஃபீல்
பண்றாரு. இதை கேட்கிற ஹீரோ இருக்காருல, வாங்க அந்த இடத்துக்கு கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணாம்ப்பா நிறைய பேர் இருக்காங்கன்னு சித்தா சொல்லிட்டாரு. பரவாயில்ல வாங்கன்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துடுறாரு. அவங்களுமே எதிர்த்து சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, தனியால அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. அங்க ஹெட்டா இருக்கவனையும் அடிச்சிடுறாரு. இந்த மண் எடுக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்றாரு. இங்க இவங்களோட ஆளுங்க தானே வேலை பார்க்கறதுக்காக வந்தாங்க, இந்த வேலைலாம் பார்க்காதீங்க, வேற ஏதாவது வேலை பாருங்கன்ற மாதிரி அவங்க கிட்டயும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் சித்தா பக்கத்துல இருந்து கவனிக்கிறாரு. ஆக்சுவலா தலைவன் சொல்லக்கூடியவன் தைரியமானவனா இருக்கணும், மக்கள் பிரச்சனைக்காக முன்னாடி நின்னு குரல் கொடுக்கணும். ராஜு தான் அந்த விஷயத்தை கரெக்டா பண்றான், இதுக்கப்புறம் ராஜு தான் நமக்கு தலைவனா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ராஜுவை தூக்கி கொண்டாடுறாங்க. தண்டேல்னா தலைவன் அர்த்தம் போல இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு தெரிஞ்ச சந்திரான்னு ஒரு அக்காவை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்டும் ஹீரோ கூட சேர்ந்து கடலுக்கு போறவரா இருப்பாரு. 3 மாசம் லீவ் முடிய போது போல. இந்த வாட்டி நீங்க போக வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் போகணும்னு சொல்லிட்டாரு. ஏன்க்கா போக வேணாம்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை இந்த அக்கா சொல்றாங்க. கடல்ல இருக்க 9 மாசம் அவர் திரும்பி வருவாரா மாட்டாரான்ற மாதிரி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு காத்துட்டு இருக்கணும். இப்ப அது உனக்கு புரியாது, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்பதான் உனக்கு புரியும்ன்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. லைட்டா ஹீரோயினோட முகம் இந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. விடிஞ்சா ஹீரோ கிளம்பணும் போல, நீ போகாம இங்கேயே இரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு, அமைதியா இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவர் மடியில படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோ கிளம்புற டைம் வந்துருது போல, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ ஊர்ல இல்லனா கொடியை கட்டிட்டு போவார்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடியை கட்டிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க முழிச்சு பார்க்கும் போது கொடி கட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அவர் கிளம்பிட்டாருன்றது புரியுது. இப்போ உடனே அவரை மிஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த அக்கா கிட்ட பேசினாங்கல்ல, அதனாலதான் இவங்க உடனே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. போய் தானே ஆகணும், அதுதானே என்னோட வேலைன்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்துலயே மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்கல்ல, அந்த மாதிரி போன ஒருத்தர் இறந்து போயிடுறாரு போல. ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பாக்குறாங்க. ஆனா பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஒருவேளை ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல ஹீரோ இறந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்க சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அந்த அக்கா சொன்னதுல இருந்து அதை பத்தியே தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ நம்ம கூடயே இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல எல்லாருமே மீன் பிடிக்கிற வேலை தான் பாக்குறாங்க, நீங்க மட்டும் ஏன்பா அந்த வேலை பார்க்கலன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. அப்பவும் அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் மீன் பிடிக்கிற வேலை தான் பார்த்திருப்பாரு. ஒரு வாட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. உடம்புல ஏதோ பிரச்சனை வந்து ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அடக்கம் பண்ற வேலையெல்லாம் நாங்களே பண்ணிட்டோன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு இவர் உடஞ்சு போயிருப்பாரு. இவர் இருந்திருந்தா ஒய்ஃபை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினைச்சிருப்பாரு. வருமானம் பெருசா கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் கடல் பக்கம்லாம் போக கூடாது, சின்ன பொண்ணா இருக்க உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடலுக்கு போறதுல அப்பாக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்றது ஹீரோயினுக்கு தெரியுது. ஆனா நான் ஹீரோ கூட பழகிறத நீங்க தடுக்கவே இல்லையேப்பா, ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அது உன்னோட முடியுமா, நீ லவ் பண்ற, நான் எப்படி தடுக்க முடியும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆனா இவர் கல்யாணம் பண்ணி வச்சா கடலுக்கு போகாத மாப்பிளைய பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த வாட்டி வந்தா ஹீரோ கிட்ட தெளிவா பேசிடணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப சந்தோஷமா ஓடி வந்து இவங்களுமே கட்டி பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் போகாதீங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை சட்டுன்னு சொல்ல முடியாது, சமயம் பார்த்து தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ நிறைய இடத்துக்கு கூட்டு போய் நிறைய பொருள்லாம் வாங்கி தந்துட்டு இருக்காரு. எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்க தயங்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போக தேவையில்லைன்னு சொல்றாங்க. அந்த வேலைக்கு போகாம நான் என்ன வேலை பார்க்கறது, அந்த வேலையை பார்த்தா தான் நல்லபடியா எல்லாரையும் பார்த்துக்க முடியும்னு சொல்றாரு. அப்படி போகும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஆகாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீங்க போக கூடாது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு சமாதானப்படுத்துறாரு. விடிஞ்சா ஊருக்கு கிளம்பணும் போல இவர் ஹீரோயின் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸும் விடிஞ்சா கிளம்பணும்டா ஞாபகம் இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இவர் நம்ம கூட தான் இருக்க முடிவு பண்ணிருக்காருன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப இவர் மேல சாஞ்ச மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் காலையில கண்முழிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா கொடி கட்டப்பட்டிருக்கு. சோ ஹீரோ கிளம்பிட்டாரு போலன்னு யோசிக்கிறாங்க. ஆனா ட்ரெயின் இன்னும் கிளம்பி இருக்காது. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி ஓடி வந்துடுறாங்க. இந்த வாட்டி இவங்க கூட ஒரு சின்ன பையனா வரான். ஹீரோயின் ஓடி வந்துட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஓடி வர, உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு. நான் போக கூடாதுன்னு சொன்னல, நீங்க போக கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் தான் தண்டேலா இருப்பாரு, அதனால கண்டிப்பா நான் போகணும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, தண்டேல் முக்கியமா இல்ல நான் முக்கியமா, நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே கெஞ்சி பாக்குறாரு. அப்பயே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிருது. ப்ளீஸ் சிரிச்சுக்கிட்டே என்ன வழி அனுப்பு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பயே இவங்க அமைதியா இருக்காங்க. இவர் ஒரு ஸ்டேஜ்ல ட்ரெயின்ல ஏறிடுறாரு. என்ன பாருன்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் இவங்க பார்க்க மாட்டாங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங் சீனா காமிச்சிருப்பாங்க.
பொண்ணு மலையில நனைஞ்சிட்டு இருக்கிறத அப்பா பாக்குறாரு, வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. ஹீரோ நடுவுல கால் பண்ணுவார்ல, அந்த மாதிரி கால் பண்றாரு. ஆனா இவங்க போன் எடுத்து பேசவே மாட்டாங்க. இப்ப அப்பாக்கு கால் பண்ணிடுறாரு போல, அவர் தாமா லைன்ல இருக்காருன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பயும் இவங்க பேச மாட்டாங்க, போனை மட்டும் வச்சிருக்காங்க. என்ன பேசவே மாட்டான்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. ஏறக்குறைய ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள்ல வரவே போறாரு. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி அம்மா கிட்ட போனை கொடுக்க சொல்றாரு. அவன் தான் லைன்ல இருக்கான், பேசு அப்படின்ற மாதிரி அம்மா போனை நீட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, சட்டுன்னு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் பேசாம இருந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இதுதான் நான் முடிவு எடுத்ததுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது எப்படியோ இவங்க நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி முரளி சந்தோஷப்படுறாரு. இப்பதான் அந்த பகுதியில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க வேலையெல்லாம் முடிச்சு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து புயல் காத்து பயங்கரமா வீசுது. இவங்கள வந்த சின்ன பையன் இருக்கான்ல, கடலுக்குள்ள விழுற மாதிரி போறான். ஆனா ஹீரோ கயிறை பிடிச்சி எப்படியோ அந்த பையனை காப்பாத்திடுறாரு. இப்பதான் வேற ஒரு சின்ன போட்டை பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் சாவர தருவாயில இருக்காரு. இத பாக்குற ஹீரோ காப்பாத்த போனோம்னு நினைக்கிறாரு. உன் உயிருக்கு ஆபத்து வந்துரும் வேணான்ற மாதிரிலாம் சித்தா சொல்றாரு. இல்ல நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இங்க இருக்க கயிறை யூஸ் பண்ணி இவருமே அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா மூழ்கிட்டு இருக்க அந்த நபர்கிட்ட போயிடுறாரு. அவரை தூக்கிட்டு மேல வரலாம்னு நினைக்கிறாரு. அவர் வந்தாரா என்னன்றதை நமக்கு தெளிவா காட்டாம கட் பண்ணிடுறாங்க. போனவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு பார்த்தா லெட்டர் தான் வந்திருக்கு. ஹீரோவோட அம்மாக்கு தான் அந்த லெட்டர் வந்திருக்கு. ஹீரோவோட அம்மாக்கு படிக்க தெரியாது. சந்திரா இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சந்திராக்கும் சரியா படிக்க தெரியாது. ஹீரோயினை கூப்பிட்டு படின்ற மாதிரி தராங்க. இப்ப ஹீரோயினும் ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. படிக்க ஹீரோயினோட முகலாம் மாற ஆரம்பிக்குது. நமக்கு அந்த இடத்துல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ மேல வந்தாரா இல்லையான்னு தெரியல. ஹீரோ மேல வந்திருப்பாரு. அந்த பையனையும் காப்பாத்திடுறாரு. அந்த பையன் ஒரு பாகிஸ்தானி அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஷிப் வருது. பாகிஸ்தான் ஆர்மியோட ஷிப்பா இருக்கும். ஆக்சுவலா இவங்க பார்டரை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க போல. அதனால இங்க இருக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பாகிஸ்தான் பார்டர்லாம் ரொம்ப லாங்ல இருக்கும். அதையே இவங்க தாண்டிட்டாங்கல்ல, அதனால இவங்களாம் தீவிரவாதி அப்படின்ற மாதிரி தான் அந்த கவர்மெண்ட் நினைச்சிடுறாங்க. அதனால தான் இவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் லெட்டர் வந்திருக்கு. அதாவது அவங்க தரப்புல இருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இத படிக்கிற ஹீரோயின் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. பாகிஸ்தானை சேர்ந்தவங்களுக்கு இந்தியன்ஸை பெருசா பிடிக்காது இல்ல. இந்த ஜெயில எட்டு மாதிரி ரஹீம்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர் இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. சவத்துல இந்தியன் கொடி இருக்கு, சல்யூட் அடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பார்த்து சல்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க. நேஷனல் ஆந்தத்தை பாடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி ஒரு சின்ன பையன் சொல்றான். முன்னாடி வந்து பாடுன்னு சொல்றாரு. அவனுமே முன்னாடி வந்து பாடுறான். அவன் பாடிட்டு இருக்கும் போது இந்த ரஹீம் இருக்கார்ல, அந்த இந்தியன் பிளாக்ல யூரின் அடிக்கிறாரு. இத பாக்குற இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப ரஹீமும் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, தண்ணி எடுத்து அதை வாஷ் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க மத்தவங்க இருக்காங்கல்ல, உன்னால இதை வாஷ் மட்டும் தான் பண்ண முடியும், பாகிஸ்தான் பிளாக்ல யூரின் அடிக்கணும்னு நினைக்க கூட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, செவத்தை பார்த்தா நாய் தான் ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கோம், நான் நாய்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே இந்தியன்ஸ் நாயா மாறணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி மேப்லயே இல்லாத அளவுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் கூட சண்டைக்காக வராங்க. அதுக்குள்ள ஜெயிலர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரஹீம் சும்மாவே பிரச்சனை பண்ணுவாருன்னு ஜெயிலருக்கு தெரியும் போல. அந்த ரஹீம்க்கு வார்னிங் கொடுக்குறாரு. நீங்க என் ரூம்க்கு வாங்கன்ற மாதிரி இவங்களெல்லாம் கூட்டு வந்துடுறாரு. எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுலயும் ஹீரோ தான் முன்னாடி இருந்து இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஏன் அப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஏன்னா ஹீரோ தான் எங்களுக்கான லீடர் அப்படின்ற மாதிரி சித்தா சொல்லிட்டாரு. சரி போங்கன்ற மாதிரி இந்த ஜெயிலர் அனுப்பி வச்சிடுறாரு. ஈரின் ஒரு லெட்டர் படிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லெட்டர்ல துண்டு பேப்பர் மாதிரி ஒன்னு இருந்திருக்கும். அது நமக்கு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா எடுத்து வச்சதை பிரிச்சு படிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. பிரிச்சு படிப்போன்னு பிரிச்சு படிக்கிறாங்க. உன் வாய்ஸ் கூட கேட்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன், போன்ல உன்னோட போட்டோவையே தான் பார்த்துட்டு இருப்பேன், இப்ப போனையும் புடிங்கி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் எழுதியிருக்காரு. கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா முரளி இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இன்னும் வரல. அதை நினைச்சு ஹீரோயின் வருத்தத்துல இருக்காங்க. ஒரு முடிவு தெரியட்டும் அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி தான் இப்படி சொல்றாரு. மாட்டிருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலி போஸ்ட் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் போட்டோ எடுக்கிறதுக்காக வராரு. சந்திராக்கா நீயோ வான்ற மாதிரிலாம் ஈரினை கூப்பிடுறாங்க. ஈரின் வரலன்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில மனம் மாறிடுது போல. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இங்க இருக்கவரும் போட்டோ எடுத்துடுறாரு. நியூஸ்லாம் வெளியிடுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஹீரோவோட கையில வந்துருது. ஈரின் போட்டோ அதுல இருக்குல்ல, அதுல ஈரினை பாக்குறாரு. நீங்க லெட்டர் எழுதி தாங்க, ஃபேமிலி கிட்ட சேர்க்கிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால லேடிஸ்லாம் சேர்ந்த மாதிரி ஃபேமிலிக்கு லெட்டர் மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. ஃபேமிலியா அந்த லெட்டரை படிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஈரின் இன்னும் கோவமா இருக்கா போல. ஈரின் எதுவுமே எழுதலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க.
ஹீரோயின் எழுதுறதுக்காக வந்திருப்பாங்க, வேணாம் எழுத வேணான்ற மாதிரி நிறுத்தியிருப்பாங்க. ஆனா இவங்க அழுதுட்டு இருக்கும் போது கண்ணீர் சொட்டி இருக்கும். அதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கண்ணீர் துளியா 1000 விஷயத்த சொல்லாம சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா இறந்து போனார்ல, அப்பத்துல இருந்தே இவங்க தான் சப்போர்ட்டிவா கூட இருந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காரு. சின்ன பையனை இவங்க பத்திரமா கூடியே தான் வச்சிருப்பாங்க. அந்த சின்ன பையன் திடீர்னு மிஸ் ஆகுறான். எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பையன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். ரத்தம்லாம் வழிஞ்சிட்டு இருக்கு. மாஞ்சா நூலை வச்சு அந்த பையனுக்கு சுன்னத் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இது எல்லாம் அந்த ரஹீம் கேங்கோட வேலையா இருக்கும். ரஹீமும் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோவும் அந்த மாஞ்சா நூலை முறுக்கிலாம் காட்டுறாரு. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, தேவையில்லாம பிரச்சனை வேணாம், வா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூட்டு போறாங்க. வீட்டுல இருக்க லேடிஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்தாதான் வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாம நிறைய கடன்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கடன் கேட்கும் போது கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக எல்லாம் கேட்கறாரு. நிறைய லேடிஸ் வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடன் கொடுத்தவரு பொருள்லாம் தூக்கி வெளியே வச்சிடுறாரு. எல்லாருமே கஷ்டப்படுறத பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயினும் முரளிக்கு கால் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. என்ன ஹெல்ப்ன்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேருமே ட்ரெயின் மூலியமா குஜராத்துக்கு போறத நமக்கு காட்டுறாங்க. குஜராத்ல தானே ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட காசு கேக்குறாங்க. பெண்டிங் அமௌண்டா கொஞ்சம் நிக்கும் போல, அந்த காசு தான் கேக்குறாங்க. எல்லாரும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தர முடியும், இப்பெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. காசு வாங்காம நான் போக மாட்டேன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. உண்ணாவிரதம் மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை வேற ஒருத்தர் கவனிக்கிறாரு. ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஊர்ல ஒவ்வொருத்தருமே பட்டுட்டு இருக்க கஷ்டத்தை பத்தி இவங்க சொல்றாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இங்கதான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே வேலையை நிறுத்துங்க, இங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மீடியா ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்து நியூஸ் மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மத்த ஓனர்ஸ் கவனிக்கிறாங்கல்ல, தேவையில்லாத பிரச்சனை வேணாம், காசை கொடுத்து அனுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஓனருமே இறங்கி வந்து சேர வேண்டிய காசை தந்துடுறாரு. இவங்களுமே ஊருக்கு எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் தான் முன்னாடி நின்று குடும்ப கஷ்டத்தெல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு லெட்டர் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப எல்லாருமே ஹீரோவை பார்த்து தான் ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு லேடி பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, பையனா இருந்தா ராஜுன்னு பேர் வைப்பேன், பொண்ணா இருந்தா சத்யான்னு உன் பேரை தான் வைப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கு தகவல்லாம் வந்துடுது. அவங்களுமே மீட் எடுக்கிறதுக்கான வேலையை சீக்கிரமா பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மாட்டிருக்க எல்லாருமே சீக்கிரமா வந்துருவாங்கன்ற மாதிரி ஹீரோயினுக்கு தகவல் கிடைக்குது. ஹீரோயினும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அப்ப என்னோட பையன் வந்துருவானான்ற மாதிரி அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அதை ஹீரோ எப்படி எடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லைட்டா யோசிக்கிறாங்க. ரிலீஸ் ஆக போறோம்னு தெரிஞ்சோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் கல்யாணத்தை பத்தி எல்லாம் இவருக்கு இன்னும் தெரியல. இன்னொன்னு ஹீரோவை மறக்கல, இந்த கல்யாணம் எல்லாம் டிராமா தான் அப்படின்ற மாதிரி அந்த சந்திரா அக்கா சொல்றாங்க. அப்படிலாம் இல்லக்கா, ஹீரோ கூட இதுக்கப்புறம் நான் சேர மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சும்மா நடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கிண்டல் பண்றாங்க. நீ ஹீரோவோட ஞாபகத்தினால தான் மீனை கூட சாப்பிட மாட்ட, ஏன்னா மீனை சாப்பிட்டா அவனோட ஞாபகம் வந்துடும், அதானே, நீ ஹீரோவை முழுசா மறந்துட்டனா இந்த சாப்பாடை சாப்பிட்டு காட்டு அப்படின்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு கையில வாங்கிடுறாங்க. வேகமா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப நம்புறீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த அக்காவுமே பயங்கரமா இந்த இடத்துல ஆச்சரியம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேல கல்யாணம் தள்ளி போயிருச்சு போல. இப்ப முரளி பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டேட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே தானே அப்பா கேக்குறாரு. இவங்க ஓகேன்னு சொல்றாங்க. ஜெயில இருக்கவங்களோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, இந்த பத்திரிகையை அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோ கண்ணில் படாம நம்ம பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவோம்ல, எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாங்க. இவங்களை விடுதலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இங்க இருக்கவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதனால இந்த முடிவை நிறுத்தி வச்சிடுறாங்க. அதாவது இவங்களை ஜெயிலே வச்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆர்டிகல் 370 டெமாலிஷ் பண்ணிருப்பாங்க. இதனால தான் நிறைய பகுதியில கலவரம் மாதிரிலாம் ஏற்படுது. இவங்களை சேஃபா கொண்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கலவரம் பண்றவங்க இவங்க இந்தியன்னு தெரிஞ்சா காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஜெயிலர் இருக்கார்ல, கவனமா கூட்டுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க இருக்க ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க வண்டி வந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல பயங்கரமா கலவரம்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் கதவை திறந்து உள்ள பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது ஒருத்தர் கையில வந்து இந்து சிம்பிளை போட்டிருக்காரு. இவன் இந்தியன் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருது. இந்த வண்டிக்குள்ள இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் தடுத்து இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. பெட்ரோல் பாம்லாம் வீசிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுல இருந்து காப்பாத்தி கூட்டு போறாரு. அப்படி வீசும் போது அவங்க ஆபீசர் மேலேயே அது பட்டுருது. ஹீரோ அந்த ஆபீசரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நெருப்பெல்லாம் தொடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி போறாரு.
இப்ப தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜெயிலர் சொல்றாரு. இவங்களுமே எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நைட்டு நேரம் தப்பிச்ச எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தப்பிக்கிறது நோக்கம் இல்ல, அங்கிருந்து அப்ப கிளம்பணுன்றதுக்காக தான் பண்ணிருப்பாங்க. சொன்ன தேதியை தாண்டியும் ஆளுங்க வரல. அதனால வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாங்க. அசிஸ்டன்ட் தான் பேசுறாரு. அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மேற்கொண்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. தெரிஞ்ச நபர்கிட்ட எல்லாம் இவங்க கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவரு ஃபர்தரா எப்படி மூவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இதுக்காக இவங்க முரளி கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. நான் உங்களை புஜ்ஜி தள்ளின்னு கூப்பிடலாமான்ற மாதிரி கேக்குறாரு. ஈரின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. விருப்பம் இல்ல போல அப்படின்ற மாதிரி இவருமே அமைதியாயிடுறாரு. இப்ப அந்த மினிஸ்டர் பதவிக்கு வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க. இறந்து போனவங்களோட பொண்ணு தான் வந்திருக்காங்க போல. இவங்களை பாக்குறதுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப ஜெயில நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இருக்கும். ரஹீமோ திரும்பி இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு சுதந்திர தினம், உங்க கொடிக்கு பெருமை சேர்க்கணும்ல, அதனால தான் நாங்க நிறைய பேர் யூரின் பாஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பேர் சேர்ந்த மாதிரி அந்த கொடியில யூரினை பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சின்ன பையன் கவனிக்கிறான். திடீர்னு வேகமா ஒரு ரூமை நோக்கி ஓடுறான். இவன் கொடியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் போல. இருக்க துணியெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த கொடியை ரெடி பண்ணிருப்பான். அந்த துணியை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஏத்துறான். அதை சல்யூட் அடிக்கிறான். ரஹீம் ஆளுங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பையனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. எப்படியாவது அந்த கொடியை பறிச்சிடணும், அசிங்க பத்திரணும் அப்படின்ற மாதிரிலாம் ரஹீமோட ஆளுங்க நினைக்கிறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து கொடியை காப்பாத்துறாரு. கொடி அவனுங்க கிட்ட போயிருச்சுன்னா ரொம்ப மோசமா அவனுங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கொடியை டிஸ்போஸ் பண்றதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. கொடியை ஃபோல்ட் பண்ணிடுறாரு. நெருப்புல போட்டு தான் அதை எரிக்கணும். எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. பெரிய பிரச்சனை ஆவறதுனால ஆளுங்கெல்லாம் தடுக்கிறதுக்காக வராங்க. அவங்கள மீறியே இவர் வேகமா ஓடிட்டு இருக்காரு. எப்படியாவது அமுக்கணும்ன்ற மாதிரி அவங்களுமே பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. சமைக்கிறதுக்கு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல நெருப்பை இவர் ஓபன் பண்ணிடுறாரு. அதுல போட்டு தான் அந்த கொடியை டிஸ்போஸ் பண்றாரு. தடுத்த போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டு இவர் ஓடி வந்தார்ல, அதனால போலீஸுங்க கோவத்துல பயங்கரமா இவரை போட்டு அடிச்சிடுறாங்க. டார்க் ரூம்ல லாக் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. இவரை இழுத்துட்டு போறத மத்தவங்க பாக்குறாங்க. ஒருத்தனுக்கு தேசப்பற்று இந்த அளவுக்கு இருக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இவங்க ஆளுங்களும் இவரை பார்த்து சல்யூட் மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவரை டார்க் ரூம்ல போட்டுறாங்க போல. ஈரினோட சின்ன போட்டோ இருக்குல்ல, அதை வச்சுதான் இந்த கஷ்டத்தெல்லாம் இவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஈரினும் மினிஸ்டரை பாக்குறதுக்காக ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. ஆனா பிஏ இருக்காங்கல்ல, மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டே போக மாட்டாங்க. ஈரனும் அந்த அக்காவும் கோயில்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ நெருப்புல இருந்து ஒருத்தரை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அவர் ஹீரோவை எப்படியாவது காதலி கிட்ட பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் உன் காதலிக்கு கால் பண்ணிருக்கேன், பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் அவங்க தான் லைன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்ப கூட ஈரின் எதுவுமே பேசாம இருக்காங்க. இப்பயாவது பேசுன்ற மாதிரி சந்திரா அக்கா போனை தராங்க. அப்பயும் ஈரின் எதுவுமே பேச மாட்டாங்க. அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத மட்டும் தான் கேக்குறாங்க. அவர் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. இவங்களுக்கு அதை கேட்கும் போது அழுகையே வருது. இருந்தாலுமே நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க. பேசாததை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கூட இருந்து முரளி தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப முரளி அப்பா அம்மா கால் பண்றாங்க. டே, இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு கல்யாணம், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படியாவது சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் இவருக்கு பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த சந்திராக்காக்கு தெளிவா புரிஞ்சிருது. இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம், இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கிறது வேலையாவாது, நம்ம கிளம்பலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, 2 நாளுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஈரினும் ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, கல்யாண கெட்டப்ல அந்த வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆசீர்வாதம் பண்ற மாதிரிலாம் பண்றாங்க. கல்யாண கெட்டப்ல ஒரு பொண்ணு எதுக்காக வரணும், ரொம்ப முக்கியமான பிரச்சனை போல, அந்த பொண்ணை உடனே உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரினுமே உள்ள வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம், என் சொந்தக்காரங்க எல்லாருமே மாட்டிருக்காங்க, அவங்க எல்லாம் வரணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது பெரிய இஷ்யூ, 2 நாள்ல சொல்யூஷன் எட்ட முடியாது, நான் சீக்கிரமா பண்ண வேண்டிய விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் இங்க இருந்து எந்திரிச்சு போலான்னு நினைக்கும் போது அம்மாவோட போட்டோவை பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா கடைசியா இதுக்கு தான் கையெழுத்து போட்டாங்க, அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த மினிஸ்டர் லேடியும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா ட்ரை பண்றேன், எப்படியாவது உங்க கல்யாணத்துக்குள்ளேயே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரினும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கும் போது ஈரின் ஃபீல் பண்றாங்க. இதை இந்த அக்கா கவனிச்சிடுறாங்க. எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈரின் ரொம்ப ஃபீலிங்கா இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை நான் மறந்துட்டேன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக மீன் குழம்பு சாப்பிட்டு காமிச்சேன். ஆனா அந்த அளவுக்கு மத்த விஷயத்த ஈஸியா என்னால பண்ண முடியாது. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. அடிக்கடி கண்டிப்பா எனக்கு ஹீரோவோட ஞாபகம் வரும், என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியாம தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அந்த மினிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டாங்க போல. சோ இவங்களை ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க பொருள் எல்லாத்தையும் இவங்க கிட்ட தந்துடுறாங்க. இப்ப இவங்களுமே சந்தோஷமா வெளியே வந்துடுறாங்க.
இவங்க ரெக்கார்டு எல்லாத்தையும் சரி பார்த்து இவங்களை அனுப்புறது தான் பிளானா இருக்கும். இவங்க எல்லாரோட ரெக்கார்டையும் இவங்க சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட நேமா கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சைடு வந்து நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க இருக்க ஜெயிலருக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். தன்னோட கொடியை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி பாகிஸ்தான் ஃபிஷர்மேனை காப்பாத்திருப்பாரு, பாகிஸ்தான் ஆபீசரா காப்பாத்திருப்பாரு. அதனால சிரிச்சுக்கிட்டே தான் வழி அனுப்புறாரு. எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆனா லக்ஷ்மண் ஒருத்தரோட பேரே வரல. என் பேரு வரல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. சார் அவனும் எங்க கூட தான் வந்தான் விடுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோவும் டீமும் சொல்றாங்க. பேர் இல்லாம விட முடியாதுன்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. அவன் இல்லாம நாங்களும் போக மாட்டோம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. சித்தா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ இங்க இருந்து கிளம்புனாதான் ஹீரோயின் கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நினைக்கிறாரு. லக்ஷ்மணனுக்காக அவன் வெயிட் பண்ணா பிரச்சனை வரும்ன்றத லக்ஷ்மணனுக்கு புரிய வைக்கிறாரு. லக்ஷ்மணா எப்படியாவது இவனை அனுப்புறதுக்கான வேலையை பாருன்னு சிக்னல்லயே சொல்றாரு. இதை லக்ஷ்மணனும் புரிஞ்சுக்கிறாரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வந்துடுறேன், நீங்களாம் இப்ப கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கூட ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. போனா எல்லாருமே சேர்ந்து போவோம், உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் வா கிளம்பலான்லாம் ஹீரோவை கூப்பிடுறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப வேற வழியே இல்லாம பத்திரிகையை காமிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு கல்யாணம்டா, அதை நிறுத்தணும்னா நீ உடனே கிளம்பணும் வான்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, ஃபேக்கா இருக்கும்னு சொல்றாரு. ஃபேக்லாம் இல்ல, உண்மைன்ற மாதிரி இவங்க பத்திரிகையை காமிக்கிறாங்க. அதை பாக்குறவரு உடஞ்சு போயிடுறாரு. நம்மள அவ்வளவு லவ் பண்ணுவாளே, எப்படி வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதை நினைச்சு லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போலாம் தான் இவர் முடிவெடுப்பாருன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, கஷ்டம் எல்லாத்தையும் இவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. இப்ப முகத்தெல்லாம் கழுவுறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு எகிரி குதிச்சு வந்துடுறாரு. நான் இங்கதான் இருப்பேன், என் ஃப்ரெண்டோட தான் நான் போவேன், நீங்கெல்லாம் போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை இந்த ஜெயிலரும் புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா அடுத்த ரிலீஸ் எப்ப தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அடிக்கடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அடுத்த கொஞ்ச நாள்ல நீங்க போகவும் வாய்ப்பு இருக்கு, அடுத்த சில வருஷங்கள் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல இங்க இருந்து கிளம்பு, எப்படியாவது கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன ஆனாலும் சரி நான் இவன் கூட தான் போவேன்ற மாதிரி சொல்றாரு. இதனால மத்த ஆளுங்க நாங்களும் அவன் கூட தான் போவோன்ற மாதிரி உட்காந்துடுறாங்க. இந்தியன் எம்பசி இதுக்கப்புறம் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பாகிஸ்தான் ஜெயிலரும் சொல்றாரு. இவங்களுமே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பிரச்சனை ஏற்பட்டது, ஏன் அவரோட பேர் வரல, அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட எல்லா ரெக்கார்டையும் இன்னைக்கே அவங்க அனுப்பி வைக்கணும். அப்பதான் இன்னைக்குள்ள ரிலீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு டேட்டை தாண்டிடுச்சுன்னா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நைட்டே ஆயிருது, 12 மணிக்கிட்ட ஆயிருது. இன்னும் அவங்க அனுப்பாம இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட இருந்து வந்துருது. ஆனா டைம் 12 தாண்டிருச்சு. அடுத்த நாள் ஆன கணக்குல எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயிலர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த ரெக்கார்டை நம்ம தானே மெயின்டைன் பண்ண போறோம், 11:55க்கே அது கிடைச்ச மாதிரி ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுங்க, அவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ 11:55 அப்படின்ற மாதிரி இவங்க போட்டுடுறாங்க. இவங்க எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஈரினும் சந்திராவும் வேற ஒரு பகுதியில இருந்தே கூட்டு வரலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வரல. அதனால இவங்க திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்தோடனே ஈரின் இருக்காங்கல்ல, அந்த லைட் ஹவுஸ் தான் பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா கொடி இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சொல்ல போனா ராஜு கூட வந்த எல்லாருமே ட்ரெயின்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ராஜு எப்படி வந்தாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. முரளி என்ன சொல்றாருன்னா, நான் தான் ஃபிளைட் டிக்கெட் அவருக்கு அனுப்பி வச்சேன், அதனால தான் சீக்கிரமா வந்துட்டாரு. நம்ம கல்யாணத்துக்காக ஒரு டைம் ஒதுக்கி வச்சிருந்தோம்ல, அந்த டைம் தான் உங்களுக்கும் ராஜுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த டிராவல்ல ராஜுவை இவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்றத முரளி புரிஞ்சிருப்பாரு. அதனால்தான் இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. ஈரின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு ஓகே தானான்னு கேக்குறாங்க. எல்லாம் ஓகேங்க, இந்த பிளைட் டிக்கெட்டு அலைஞ்ச செலவெல்லாம் மட்டும் கொஞ்சம் திரும்பி தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு கிண்டலா சொல்றாரு. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து ஓடுறாங்க. ஹீரோ கொடியெல்லாம் கழட்டி அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப எமோஷனலா பேசி இந்த இடத்துல கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.